தட்சிணேச்சுவரம் காளி கோயிலில் ஒரு சாதாரண பூசாரி இருந்தார். ஆனால் அவரது மனம் சாதாரணமில்லை. அவர்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவரின் ஒரே ஆசை, ஒரே ஏக்கம், அம்மா காளியை நேரில் காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் பவதாரிணி காளிக்கு பூஜை செய்தார். ஆனால் அது ஒரு சடங்கு அல்ல. அது ஒரு குழந்தை தன் தாயிடம் பேசுவது போல, அம்மா எனக்கு காட்சிதா என்று அழுதார். இரவு நேரங்களில் அவர் தனியாக பஞ்சவடி காட்டில் அமர்ந்து தியானம் செய்தார். உணவு மறந்து, உறக்கம் மறந்து, அவரின் மனதில் இருந்தது ஒரே ஒன்று, அம்மா நீ எங்கே? நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஆனால் அம்மன் காட்சி கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவரின் மனம் உடைந்தது. இவ்வாழ்க்கையில் அம்மாவை காண முடியாவிட்டால் இந்த உயிரே வேண்டாம். அவர் கோயிலுக்குள் ஓடிச் சென்று காளி அம்மனின் கையில் இருந்த வாளை எடுத்தார். அம்மா நீ உண்மையா? நான் உன்னை பார்க்க வேண்டும். இல்லையெனில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவர் தன்னை தானே காயப்படுத்த முயன்ற அந்த நொடியில் திடீரென ஒரு பேரொளி கோயில் முழுவதும் ஒளி பரவியது. அந்த ஒளி அம்மா காளியின் தெய்வீக வடிவமாக மாறியது. அவர் பார்த்தார், அவர் உணர்ந்தார், அவர் அந்த ஒளியில் மூழ்கினார். அவர் சுயநினைவு இழந்தார். ஆனால் அது மயக்கமில்லை, அது பேரானந்த சமாதி. பின்னர் அவர் சொன்னார், எங்கும் ஒளி மட்டுமே இருந்தது. அந்த ஒளி என்னை முழுவதும் ஆட்கொண்டது. நான் என்னையே மறந்துவிட்டேன். அந்த நாளிலிருந்து ராமகிருஷ்ணர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, தெய்வத்தை நேரில் கண்ட மகான். இந்த கதை சொல்லுவது என்ன? உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் நிச்சயம் காட்சி தருவார். அம்மா காளி அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டிவைன் ஸ்டோரீஸ்.